வணக்கம். நம்மளோட ஆண்ட்ராய்டு மொபைலில் நமக்கு ஏதாவது ஒரு ஃபைலை மறைச்சு வைக்கணும் அப்படின்னா எந்த ஒரு ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணாமலேயே நம்மளால் ஈஸியாக ஹைட் பண்ணி வைக்க முடியும். ஸோ அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். ஸோ பொதுவாக எதற்காக ஒரு ஃபைலை மறைச்சி வைப்போம் அப்படின்னா, ஸோ ஆக்சிடென்டலாக ஒரு இன்னொரு பர்சன் நம்மளோட மொபைலை யூஸ் பண்ணும்போது அவங்க பார்த்துறாமல் இருக்கவும், அதே மாதிரி நம்மளுடைய இம்பார்ட்டண்ட் ஃபைல்ஸை வேறு யாரும் ஒரு டெலீட் பண்ணுறது, அதே மாதிரி எடிட் பண்ணிடாமல் இருக்கவும் நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹைட் பண்ணி வைப்போம். ஸோ அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் நான் இப்போ உங்களுக்கு ஒரு டெமோவாக சொல்லித்தரப்போகிறேன். ஸோ உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் நீங்கள் மை ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு ஆப் இருக்கும். அதுக்கு உள்ளே போயிருங்க. போனீங்க அப்படின்னா உங்களுடைய டிவைஸ் ஸ்டோரேஜுக்கு போயிருங்க. போனதுக்கப்புறமா இப்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபைல் இருக்கக்கூடிய ஒரு ஃபோல்டரை ஹைட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இந்த மை ஆல்பம்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டரை நான் ஹைட் பண்ணுறது எப்படின்னு இப்போ ஒரு டெமோ காட்டுறேன். ஜஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே ரீநேம் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு ரீநேம் கொடுங்க. இப்போது அந்த நேமுக்கு முன்னாடி ஒரே ஒரு டாட் மட்டும் சேருங்க. ஓகேங்களா? இப்போ ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கீழே ரெட் கலரில் ஷோ ஆகும் பாருங்கள். அது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபோல்டர் நேமுக்கு முன்னாடி டாட் சேர்த்திங்க அப்படின்னா பர்டிகுலர் ஃபோல்டர் ஹைட் ஆயிரும் அப்படிங்கிறது தான் அந்த மெசேஜ். ஓகே அப்படிங்கிறத மறுபடியும் கொடுத்தோம் அப்படின்னா மை ஆல்பம்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் பார்த்திங்கன்னா ஹைட் ஆகிருச்சு. இப்போது வேறு யாராவது உள்ளே வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மை ஆல்பம் அப்படிங்கிற ஃபோல்டர் ஷோ ஆகாது. சப்போஸ் இப்போ உங்களுக்கு நீங்கள் போய் யூஸ் பண்ண போகிறீங்க, இப்போ அந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த உள்ளே போயிட்டு மேலே இருக்கக்கூடிய 3 டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் போங்க. இப்போது டிஸ்பிளே ஹிடன் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு மை ஆல்பம் அப்படிங்கிற ஃபைல் ஹைடாகி இருக்கிறது தெரியும். ஸோ இப்போ நீங்கள் இதை மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம். இல்லை இதை நான் ஹைட் பண்ணலேருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு அதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், ரீநேம் பண்ணுங்கள், ஜஸ்ட்டு முன்னாடி இருக்கக்கூடிய டாட்டை எடுத்துருங்க. இப்போ சேவ் பண்ணிங்க அப்படின்னா அந்த மை ஆல்பம் அப்படிங்கிற ஃபைல் மறுபடியும் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதன் மூலமாக ஒரு பர்டிகுலர் ஃபோல்டரை அல்லது ஃபைலை நீங்கள் ஹைட் பண்ணி ஈஸியாக மறைச்சி வைக்க முடியும். இதற்காக நீங்கள் ஒரு ஆப்பை புதுசாக இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கு இது மாதிரி வேறு ஏதாவது ஒரு ஃபீச்சர் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன்.